இந்த ஓப்பன் ரேலியை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவில் தான் போட்டி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பயாலஜியை சேர்ந்தவங்க தான் அட்டன் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 12th முடிச்சவங்க நிறைய பேர் வருவாங்க. பட் இதில் பயாலஜியில் உள்ளவங்க, அதுவும் இல்லாமல் டி ஃபார்ம், பி ஃபார்ம் அவங்களுக்கு தனி கட் ஆஃப். அப்போது இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் நல்லா நிறைய பேர் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். செலவை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா 1000 கிலோமீட்டருக்கு அங்கேருந்தும் தெலுங்கானாவிலேருந்தும் இங்கே வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்னுடைய இந்த வீடியோ நான் தமிழில் தான் போடுறேன். இருந்தாலும் கர்நாடகாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி கேரளாவில் உள்ள பசங்க எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்காங்க. ஸ்டடி மெட்டீரியலை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்காங்க. ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்காங்க. அவங்களே அவ்வளோ ஆர்வமாக எல்லாம் பண்ணும்போது நான் இவ்வளோத்துக்கும் வீடியோ உங்களுக்கு தமிழில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நம்ம கொடுக்குற கைடன்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ கட் ஆஃப் எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் ரேலியை பொறுத்தவரை கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும்னு சொல்ல முடியாது. அக்னிவீர் எக்ஸாமுக்கு கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஏன்னா போன வருஷமே நான் இவ்வளோ தான் வரும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதே அளவுக்கு வந்தது. பட் இந்த ஓப்பன் ரேலியில் மாறுபடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 பேர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. பட் 100 வேக்கண்ட் தான் இருக்குது. இந்த 1000 பேரில் 100 பேரும் ஒரு 40க்கு மேலே கரெக்டான கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 100 வேக்கண்ட்டும் ஃபில் ஆயிரும்ல. அப்போ கட் ஆஃப் எவ்வளோ வரும்? 40க்கு மேலே தான். நீங்கள் வேலை கிடைக்கணும்னா 40க்கு மேலே எடுக்கணும். அதுதான் கட் ஆஃபாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் எடுக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணணும். அதனால் கட் ஆஃப் இதில் அதிகமாக தான் வரும்னு நான் சொல்லலை. இதை விட கம்மியாகவும் வரலாம். அது உங்களுக்கு கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்களுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்தது. அவங்க எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் கட் ஆஃபுங்கிற இது வரும். ஸோ இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். ஒரு சேஃப் ஸ்கோராக 35 கிட்ட வச்சுக்கோங்க. 35 மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேஃப் ஸ்கோர். பட் அதுக்காக இதை தான் டார்கெட்டுன்னு வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸ்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு வந்துடாதீங்க. அதுதான் உங்கள் டேர்னிங் பாயிண்ட்டு. அதில் நான் ஒரு 1000 கொஸ்டின் கிட்ட இந்த இபுக்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுவரை படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி அதை ஜஸ்ட்டு வாசிச்சிட்டாவது போயிருங்க. அடுத்து டொமிசில் சர்டிஃபிகேட் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. டொமிசில் சர்டிஃபிகேட்னா வேறு ஒன்றுமே இல்லை. ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் தான் டொமிசில் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு எனக்கு ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க 60 ரூபா கேட்பாங்க. அதுக்கப்புறம் வெறும் 3 நாளில் உங்களுக்கு ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் வந்துடும். பட் இன்னும் நான் வாங்கலை, எனக்கு இன்னும் வரல, எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு நான் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க வேறு வழி இல்லாத பட்சத்தில் மட்டும் ஆதார் கார்டு கொண்டு போங்க. சரிங்களா? ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் பதிலாக ஆதார் கார்டு கொண்டு போய்க்கலாம். எப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி கொண்டு போங்க. மற்றபடி ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. 3 நாளில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ரேலி அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ இருந்தே இ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்குள்ளே எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு கொண்டு போய் நீங்கள் காமிச்சிக்கலாம். நான் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரேன், இந்த அட்ரஸ்லேருந்து தான் வரேங்கிறதுக்காக தான் இந்த ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட். அதே மாதிரி வேறு எதுன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஏர்ஃபோர்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிரும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கேளுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.